ரீஎன்ட்ரி, அண்ணாமலையோட ரீஎன்ட்ரி பாஜக, தமிழக பாஜகவுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுக்கு பின்னால் இருக்க அரசியல் கணக்குகள் என்ன? ஒருவேளை வருவதாக இருந்தால் இளைஞர்கள் கையில் அரசியல் எதிர்காலம் என்பதுதான் தமிழக ரிசல்ட் சொல்லக்கூடிய முடிவு. தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவு நமக்கு ஒன்று தான் சொல்கிறது. இளைஞர்கள் சக்தியால் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும், இளைஞர்கள் சேர்ந்து ஆட்சியும் கொடுக்க முடியும். அப்ப இன்னைக்கு தமிழக அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு பாருங்க சார். அதிமுக எதிர்கட்சி வரிசையில் கூட இல்ல, எதிர்கட்சி தலைவர் பதவி உதயநிதி ஸ்டாலின் போயிருச்சு. அப்ப விஜய் வெர்சஸ் உதயன களம் மாறிடுச்சு. இப்ப நம்ம நுட்பமா பார்த்தோம்னா அதிமுக பலவீனப்படுத்தப்படுகிறது அல்லது பலவீனம் ஆகிறது. அந்த இடத்துல பாஜக அண்ணாமலை வந்து உட்கார்ந்தா விஜய், உதய், அண்ணாமலை அதிமுகவோட இடத்தை பாஜக பிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை அண்ணாமலை முன்னெடுப்பார். நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக தொடர்ந்தால் பாஜக அதிமுகவின் அடிமையாக இருக்கும். அண்ணாமலை பாஜகவின் தலைவராக வந்தால் அண்ணாமலைக்கு அல்லது பாஜகவுக்கு அதிமுக கைப்பாவையாக இருக்கும். இந்த ரெண்டு புள்ளிகள்ல எதை நோக்கி அரசியல் களம், ஏன்னா மும்முனை போட்டியாக உருவாயிருச்சு. திமுக, அதிமுக, தாவேகா.